வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கார் விபத்தில் காயம், மருத்துவமனையில் அனுமதி. முதல்வர் நலம் விசாரிப்பு. கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சமூக அமைப்பினர். காதணி விழாவில் பங்கேற்க தஞ்சை மாவட்டம் பேராவூரணிக்கு சென்ற வேளாண் துறை அமைச்சரின் கார் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் லேசான காயத்துடன் அவர் உயிர் தப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் ஒரு காதணி விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுக்கோட்டை ஆலங்குடி வடகாடு வழியாக ஒரு காரில் பேராவூரணி சென்று கொண்டிருந்தார். அப்போது மாங்காடு பூச்சிக்கடை அருகே பிரிவு சாலையில் திரும்பிய போது ஒரு மோட்டார் சைக்கிளில் மோதாமல் இருப்பதற்காக காரை ஓரமாக நிறுத்த முயன்ற போது சாலையோரம் கிடந்த பெரிய கல்லில் மோதியுள்ளது. கார் மோதிய சத்தம் பயங்கரமாக கேட்டதை அடுத்து பொதுமக்கள் ஓடி சென்று பார்த்த பொழுது கார் முன்பக்கம் முற்றிலும் சேதமடைந்து காணப்பட்டது. காரில் இருந்த புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார், கார் ஓட்டுநர் இருவருக்கும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். அமைச்சரின் பாதுகாவலருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களை மீட்டு அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். வரும் வழியில் அவரை முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்து நலம் விசாரித்தார். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும் எனவும் கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும், கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதற்கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து பதிவாளரை பணி நீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தானாம்பாளையம், மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் 35 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக மூகாம்பிகை நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் புதிய தார் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். இதன்படி பணிகளை துவங்கும் முகமாக பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஞானசேகர், சக்திவேல், திருமால், கோகுலகிருஷ்ணன், பழனி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி உதவியாளருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்பப் பெற கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழக அலுவலகம் முன்பு இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 50% ஊதிய நிலுவை மற்றும் ஓராண்டிற்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மேலும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்பப் பெற கோரியும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது.
இப்போராட்டத்திற்கு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தலைவி மண்ணாங்கட்டி, அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் நூர் பிவி, ருக்குமணி, தேவா, ரேவத், தனலட்சுமி, சுசீலா, ரொசாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதியில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்த நாள் விழா முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து உழந்தைக்கீரப்பாளையம் சக்திவேல் வருமானந்தா சித்தர் ஆலயத்திலும் முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகி ராஜ் பாரத் தலைமையில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் 65 உடன் சிக்கன் பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சாதனை புத்தகம் மற்றும் சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம்பெற்ற பல்வேறு சாதனைகளை மேற்கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவன் சாய் பிரணவ் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் 6 நிமிடத்தில் விமானவியல் தொடர்பான 100 குழப்பமான சொற்களை வாசித்தார். தொடர்ந்து 4ஆம் வகுப்பு மாணவர் தர்ஷித், எல்கேஜி மாணவி சமீரா ஆகியோர் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தினர். அவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்கள் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை மேற்பார்வையாளர் செல்வ சரவணன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழைக்கு சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பேனர் விழுந்து ஒருவர் காயமடைந்தார். புதுச்சேரியில் நேற்று இரவு 8 மணி அளவில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் திடீர் மழை காரணமாக கடைகளில் தஞ்சம் புகுந்தனர். கனமழை காரணமாக புதுச்சேரியில் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மரப்பாலம் சந்திப்பு பகுதியில் முன்னாள் கவுன்சிலருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சாலையோரம் வைக்கப்பட்ட பேனர்கள் அடியோடு சாய்ந்து அவ்வழியாக சென்ற சில வாகன ஓட்டிகள் மீது விழுந்தது. இதில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரத்ராஜ் வயது 30 என்பவரது மீது பேனர் விழுந்ததில் படுகாயமடைந்தார். அவரது இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. பலத்த காயத்துடன் உயிர் தப்பிய அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் விழுந்த பேனர்களை அகற்றினர். மேலும் ஈசிஆரில் கொக்கு பார்க் அருகே மின்கம்பம் முறிந்து விழுந்தது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி கிராமத்தில் 3 இடங்களில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டில் 3 சிறிய பாலங்கள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி கிராமத்தில் மணிமேகலை நகர், பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்து வாய்க்கால் கிளை வாய்க்காலின் குறுக்கே 3 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36,26,000 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கஸ்டம்ஸ் அதிகாரி போல் பேசி புதுவை நபரை 50 லட்சம் ரூபாய் ஏமாற்றி மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் விழுப்புரம் இருக்க பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பி நண்பராகி பார்சலில் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்பி இருப்பதாக கூறியும் கஸ்டம்ஸ் அதிகாரி போல் பேசியும் புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையம் சார்பில் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு எச்சரிக்கை பதிவில் புதுச்சேரியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பேஸ்புக் பயன்படுத்தி வந்துள்ளார். அவருக்கு வெளிநாட்டில் இருந்து முகம் தெரியாத நபர் ஒருவர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பியுள்ளார். அதை ஏற்ற இவர் அவருடன் நட்பாக பேசி பழகியுள்ளார். பின்னர் இவருக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறியுள்ளார். மேலும் பரிசு பொருட்கள் உள்ள பார்சலின் புகைப்படத்தையும் இவருக்கு அனுப்பியுள்ளார். பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு டெல்லி கஸ்டம்ஸ் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறி இவருக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் இவருக்கு வந்துள்ள பார்சலில் விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள் மற்றும்
வெளிநாட்டு பணம் உள்ளதாகவும் இவை அனைத்தும் அனுமதி இல்லாமல் அனுப்பப்பட்டது என்று கூறி இவரை கைது செய்ய இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் பயந்து போன இவர் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு ரூபாய் 5 லட்சத்தை குற்றவாளிக்கு அனுப்பியுள்ளார். எனவே இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையம் எச்சரிப்பது என்னவென்றால், Facebook, Instagram, Snapchat, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலம் அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்பினை ஏற்க வேண்டாம், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் ஏற்க வேண்டாம், அவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் நடைபெற்ற உலக யோகா தின கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பங்கேற்று சிறப்பித்தார். ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் அமைந்துள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் சர்வதேச யோகா தினத்தை மையப்படுத்தி 3 நாட்கள் தொடர்ந்து யோகாசனங்களும் தியான பயிற்சியும் இலவசமாக பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டன. இதில் 130 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 21 ஜூன் 2025 அன்று மாலை பிரத்யேகமாக உலக யோகா தினத்தை கொண்டாடும் வண்ணம் பயிற்சிகளுடன் கூடிய விழாவும் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமை தாங்கினார். புதுச்சேரி வர்த்தகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு முன்னிலை வகித்தார். ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சிறப்புரை வழங்கினார். பயிற்சியாளர் பெரியாண்டி வரவேற்புரை நிகழ்த்தினார். மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் வார்த்துரை வழங்கினார். 3 நாள் யோகா பயிற்சி வகுப்புகளை பிரகான் மற்றும் புவனேஸ்வரி நடத்தினர். மைய ஒருங்கிணைப்பாளர் பத்மபிரியா மற்றும் மூத்த பயிற்றுனர் சித்தானந்தம், பயிற்றுனர் மான்சி, சுந்தரி, நித்யா மற்றும் தன்னார்வலர்கள் முருகன், ரமேஷ், பூரணி, மௌனிகா, நிலா மற்றும் இளைஞர்கள் புவிராஜ், கீர்த்தி, மகேந்திரன், சுமித்ரா மற்றும் சந்தோஷ் இதர தன்னார்வலர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்வகை யோகா கலைகள் இந்தியாவில் பண்டைய காலங்களில் குரு சிஷ்ய முறையில் அனைவருக்கும் கற்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்தியாவில் கலை, அறிவியல், ஆன்மீகம், வாழ்வியல், பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றிருந்துள்ளது. அதனால் இவைகள் இன்றும் இந்தியாவின் தொன்மை மிகு பெருமை மிகு கலாச்சார அடையாளங்களாக கருதப்படுகின்றன. இவைகளை நிகழ்காலத்தில் மக்களிடையே கொண்டு செல்ல ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் வாரத்தில் 3 நாட்கள் யோகாசன பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகின்றன. ஆன்மீகத்தில் விருப்பமுள்ள அனைவருமே இப்பயிற்சிகளை கட்டணம் எதுவுமின்றி கற்றுக்கொள்ளலாம். இந்திய தொழில் கூட்டமைப்பு புதுச்சேரி யங் இந்தியன்ஸ் மற்றும் சான்வி கல்வி அறக்கட்டளை சார்பில் பீஸ்மா ஹண்ட் நிகழ்ச்சி பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்றது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் புதுச்சேரி யங் இந்தியன்ஸ் மற்றும் சான்வி கல்வி அறக்கட்டளை இணைந்த பீஸ்மா ஹண்ட் என்ற தலைப்பில் கிராமப்புற குழந்தைகளிடம் உள்ள திறமைகளை கண்டறியும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி 2ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி பூர்ணாங்குப்பம் ஸ்டான்போர்ட் பொதுப்பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆரோவில் இசையம்பள்ளம் பள்ளியைச் சேர்ந்த சஞ்சீவ் ரங்கநாதன், இந்திய தொழில் கூட்டமைப்பு புதுச்சேரி தலைவர் நடராஜன், SP மாறன், யங் இந்தியன் சேர்மன் ரகுநந்தன், கணபதி ஆகியோர் பங்கேற்று துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கிராமப்புற குழந்தைகளின் ஓவிய திறமை, காகித கைவினை திறமை, சிக்கல்களை கையாளும் திறமை, டெரகோட்டா கைவினை திறமை, தகவல்களை பரிமாறும் திறமை, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உடற்தகுதி தேர்வு ஆகிய பிரிவுகளில் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் மதில் சுவர் மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தின் கிழக்கு பக்கம் பெரிய வாய்க்காலை ஒட்டி அமைந்துள்ள 36 மீட்டர் நீளமுடைய சேதமடைந்த மதிர்ச்சுவர் பகுதியை மீண்டும் அமைக்கும் பணியும், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கின் முன்புறம் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற யூவடிவ வடிகால் அமைக்கும் பணிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் கோட்டம் 2இன் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கல்வித்துறையின் இணை இயக்குநர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மதினா பேகம், கட்டிட ஒப்பந்ததாரர்கள் ராஜா, பரிணாமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு பெண்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவி சத்யா முதியோர் இல்லத்தின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக முள்ளோடு எடுத்த சின்ன கங்கனாங்குப்பத்தில் உள்ள லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் ஏம்பலம் தொகுதி பெண்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவி சத்யா ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு கேக் வெட்டி முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி முதியோர் இல்லத்திற்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். முன்னதாக பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவரும் ஏம்பலம் தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகருமான ஜெகநாதன் மற்றும் பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மற்றும் NR காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும்
தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9230 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கார் விபத்தில் காயம், மருத்துவமனையில் அனுமதி. முதல்வர் நலம் விசாரிப்பு. கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சமூக அமைப்பினர். கஸ்டம்ஸ் அதிகாரி போல் பேசி புதுவை நபரிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடி. விழிப்புடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.